ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் சுண்டைக்காய் கார குழம்பு செய்யலாம் வாங்க. அதுக்கு எனக்கு தேவையான பொருட்களை எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன், தக்காளி 1 கப்பு, வெங்காயம் 1 கப்பு, வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி அது 1 கப்பு, 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு, புளி 100 கிராம் புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய டேபிள் ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கிறேன். இப்போ தவா வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கிளறி விட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். தவா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம வெண்டைக்காய் வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துடுறேன். கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே கடாயிலே நம்ம சுண்டைக்காய் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, சுண்டைக்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பொரியட்டும். இந்த சுண்டைக்காய் நான் வீட்டிலே தான் ரெடி பண்ணேன். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பொன்னேரமாக மாறிடுச்சு. பவுலுக்கு மாற்றிக்கிறேன். எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 100 கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாச்சு, கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிச்சு, வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 கப்பு வெங்காயம். பாருங்கள், 3/4 அளவுக்கு வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு தக்காளி சேர்த்துக்கிறேன். வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிச்சு வெங்காயம் தக்காளி. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுறேன். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது சேர்த்துக்கிறேன். கிளறி விட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கிட்டோம். எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. வெண்டைக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெண்டைக்காய், அது சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் போல் ஆகட்டும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கிளறி விட்டுக்கிறேன். இப்போ ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துட்டோம். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சூடு ஆறட்டும். பாருங்கள், வெண்டைக்காய் சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.